ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன். அப்படி ஒரு மாதம் ஓடிப்போச்சு. சரி, இந்த ஒரு மாதத்தில் என்ன நடந்தது, ஏது நடந்தது, சரி பரவாயில்ல. இப்போ 2வது மாதம் என்னென்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். நிறைய பேர் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க, அது ரொம்ப பெரிய பாக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலியை முழுசாக பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அடுத்தபடியாக இந்த பிப்ரவரி மாத பலன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாத கிரக நிலைகள், கிரகங்கள் ஒரு இந்த மாதம் நகர்றது பாருங்க. அதில் ஒரு 4 கிரகங்கள் சுழற்சி இருக்குது, பெயர்ச்சிகள். எப்படி அப்படின்னா, இந்த புத பகவான் மாத ஆரம்பத்தில் மகர ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் தான், 3/2/2026 கும்பராசிக்கு வந்துடுறார். அதுக்கப்புறம் 25/2/2026 இந்த மாதம் முழுவதும் வக்ரகதியிலே இருக்கார், வக்ர ஆரம்பம். அதே மாதிரி 1 ஆயிடுத்தா 2. அடுத்தது யாருன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்திலிருந்து ஒரு 4 நாள் தான் மகர ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் மாதம் முழுவதும் அவர் கும்பராசியில் இருக்கார். அடுத்தபடியே சூரிய பகவான், பிதாமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மாத ஆரம்பத்தில் மகர ராசியில் இருக்கார். 13/2/2026 அவரும் கும்பராசிக்கு வந்துடுறார். அடுத்தபடியாக செவ்வாய் மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் உச்சமடைந்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவர் 23/2/2026 அவரும் கும்பராசிக்கு வந்துடுறார். ஸோ இந்த 4 கிரகங்களும் அப்படியே இந்த மாதம் அப்படியே கும்பராசிக்கு வந்துடுறாங்க. சனீஸ்வர பகவான் அதே மீன ராசியில் தான் இருக்கார் மாதம் ஃபுல்லாக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதே மிதுன ராசியில் வக்ரகதியில் தான் இருக்கார். பார்வையும் பார்த்தீங்கன்னா துலாமில், தனுசு, கும்பம் ஆகிய ராசிகளில் விழருது. அடுத்தபடியாக ராகு கும்பராசியில் தான் இருக்கார். கேது சிம்ம ராசியில் தான் இருக்கார். இதுதான் இந்த மாத கிரக அமைப்புகள். அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கும்போது மாத ஆரம்பத்திலே தைப்பூசம் வந்துடுறது. தைப்பூசம் ரொம்ப அற்புதமானது. முருகப்பெருமானுக்கு உங்களுக்கே தெரியும், முருகனுக்கு வேல் வழங்கிய ஒரு நாள். அதாவது அம்பிகை வேல் வழங்குறா, எங்க சிக்கல். அது இன்னமும் பார்த்திங்கன்னா அந்த முருகப்பெருமானுக்கு அந்த வேல் கொண்டு கொடுக்கும்போது முகத்தில் அப்படியே பனித்துளி போல வேர்வை அப்படியே வழியும். அது இன்னமும் நடந்துட்டுருக்கு. அது பெரிய அதிசயம். அந்த வேல் கொடுக்கும்போது அப்படியே அந்த வேர்வை வர்றது ரொம்ப விசேஷமானது. ஏன்னா அவ்வளோ சக்தியாம் அந்த வேல், அவ்வளோ பலம். அதனாலே அதை வாங்கும்போது அந்த உஷ்ணம் தெரியறதான், அப்படி ஒரு ஐதீகம். ஆக இந்த பிப்ரவரி மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன். ஜனவரி ஓடி போயிடுது, பிப்ரவரி ஓடி வந்துடுச்சு. சரி, இந்த 2வது மாதம் எப்படி இருக்குது, ஏகப்பட்ட கிரகங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் உங்களோட ராசிநாதன் சூரிய பகவான், ஆளுமை நிறைந்தவர்கள். நீங்கள் எந்த ஒரு தைரியமாக எல்லா விஷயத்துலையும் போல்டாக இருப்பீங்க. அந்த வகையில் இந்த ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுக்கு மாத முற்பகுதியில் 12/2/2026 போது எங்கே இருக்காருன்னா பகை, ருண, ரோகம் 6ஆம் இடம், உபஜயஸ்தானங்களில் 1. அற்புதம். அதே சமயம் மாத பிற்பகுதியில் எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தானத்துக்கு ராகுவுடன் இணைகிறார். 7ஆம் இடத்துக்கு ராகுவுடன் இணைகிறார். அதுக்கு அடுத்தபடியாக 2-11 குடை அதிபதி, தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, லாபாதிபதி புத பகவான் மற்றும் 3 வத்துக்குடை அதிபதி சுக்கிர பகவான் 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு களத்திரஸ்தானத்தில் இருக்கார். 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்துட்டு இருக்கார். இது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா 7ஆம் இடத்துல 7ஆம் பார்வை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். சந்தோஷம் ஒரு சில வேலைகளை செய்வீங்க. அடுத்தபடியாக சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமான செவ்வாய் பகவான் பகைருண ரோகஸ்தானத்தில் இருக்கிறது அதி அற்புதமான பலன்கள். ஏன்னா இது நீங்கள் சொல்ல மாதிரி உபஜயஸ்தானங்களில் 1. அங்கே தான் சூரியனும் உட்காந்துட்டுருக்கார், செவ்வாயும் அங்கே இருந்துட்டு உங்களுக்கு பெரிய பாக்கியத்தை கொடுத்துட்டுருக்கார்.
23/2/2026 இந்த செவ்வாய் பகவான் எங்கே வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் களத்திர ஸ்தானத்துக்கு வந்து குவிச்சார், ராகுவோட சேர்ந்து விடுறார். ஆக்சுவலாக செவ்வாய், ராகு, சூரியன் இதெல்லாம் கொஞ்சம் இதுதான் டென்ஷன் பெருவழிகள். ஆனால் உங்களுக்கு ஒரு ஆறுதல் என்னென்னா புதன், சுக்கிரன். சரி, அடுத்தபடியாக முக்கியமான பெரிய தலை சனீஸ்வர பகவான் அஷ்டம ராசியில் இருக்கார். சரி, அஷ்டம ராசியில் இருந்துக்கிட்டு பெரிய நன்மைகளை கொடுக்குறாரா? இல்லை. சரி, பெரிய பிரச்சனைகளை கொடுக்குறாரா? இல்லை. ஏதோ போயின்னு இருக்கு, கரெக்டாக. ஆனால் 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கும்போது நம்ம எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும், புரியுறதா? அடுத்தபடியாக குரு பகவான் அற்புதமாக லாபஸ்தானத்தில் இருக்கார், மிக பிரமாதம். ஆனால் என்ன, வக்ரகதியில் இருக்கார். லாபம் வரும்னு நினைக்கிறீங்க, வரமாட்டேங்கிறது, வராதுன்னு நினைக்கிறீங்க, வரும். அந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஃப்ளக்சுவேஷனில் போயிட்டுருக்கு. அந்த வகையில் குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சகாயஸ்தானத்தில் விழுது, பஞ்சமஸ்தானத்தில் விழுது, களத்திரஸ்தானத்தில் விழுது. அற்புதம். திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும், புத்திரபாக்கியம் உண்டாகும். எல்லாமே குருவோட பார்வை அவ்வளோ விசேஷம். குரு பார்க்க கோடி நன்மை. அடுத்தபடியாக சாயா கிரகங்கள், சர்ப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு களத்திரஸ்தானத்தில் இருக்கார். 7ஆம் இடம். கேது பகவான் உங்கள் ஜென்மராசியில் உட்காந்துருக்கார். இது ஒன்று தான் குழப்பம். ஜென்மராசியில் கேது இருக்கார், குழப்பம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் இந்த 7ஆம் இடத்துல எவ்வளோ கிரகங்கள் உட்கார்ந்தா கூட பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா, குருவோட பார்வை அங்கே விழுது. அதனால் சமாளிப்பீங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல புதன், சுக்கிரன் இருக்கிறது கொஞ்சம் மத்தியமமான பலன்தான். ஏன் அப்படின்னா வாழ்க்கை துணை மூலமாக சில குழப்பங்கள் இருக்கும், நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். ஆனால் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்துட்டு 7ஆம் வரை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறாரு. சுபகிரகங்கள் பார்க்குறது ரொம்ப விசேஷம். சந்தோஷமாக இருப்பீங்க. ஜாலிலோ ஜிம்கானா, சந்தோஷமாக இருப்பீங்க. குருவோட பார்வையும் விழருது. அதனால் ரொம்ப சூப்பராக ஒவ்வொரு வேலைகளையும் அப்படியே செய்வீங்க. அதுக்குண்டான உயர்வுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் அப்படி தான். அதுவும் இந்த சூரியனும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட சூரியன் வந்து 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கார் பகைரோண ரோகஸ்தானத்தில். செவ்வாய் பகவான் 23ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கார். பெரிய பாக்கியம். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது இந்த வேகம் எல்லாத்துக்கும் அவர் தான். இந்த இரத்த சம்பந்தம், உடன்பிறப்புகள்லாம் உங்களுக்கு ரொம்ப இதாக இருப்பாங்க. ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். உபஜயஸ்தானங்களில் ஒன்றுன்னு சொல்லிட்டேன். வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு இடம். நீங்கள் நினச்ச காரியங்கள் அற்புதமாக நிகழ்த்தக்கூடிய ஒரு இடம். கொஞ்சம் கூட மாற்றுக்கிறதே கிடையாது. 6ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்தாலே விசேஷம். அதுவும் பூமிக்காரகன், மங்களக்காரகன், அதே சமயம் பித்ருக்காரகன் சூரிய பகவான் அங்கே இருக்கார். 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் தான் ராஜா. அப்போ அதுக்கப்புறம் குஜாவான்னு கேட்காதீங்க. 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சூரியன் மாறிடுறார், 7ஆம் இடத்துக்கு போயிடுறார். அதுக்கப்புறம் செவ்வாய் அங்கேயே தான் இருக்கார். இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்குறார், ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறார், உத்தியோகத்தில் ஒரு உயர்வை கொடுக்குறார். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த தன வரவு கிடைக்கும். நீங்கள் சாதாரணமாகவே மேலதிகாரிகள்கிட்ட ஒரு அட்வான்ஸ் வேணும், ஒரு 50,000 வேணும், ஒரு 40,000 வேணும் அப்படின்னு கேட்டாலும் உடனே சேங்ஷன் ஆகும். ஏன்னா உங்களோட வேலை திறமை அப்படி. சும்மா யாராவது கொடுப்பாளா சொல்லுங்கள்? அப்போ உங்களோட வேலை திறமையை அங்கே காமிப்பீங்க. அதனால அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த உயர்வு உங்களுக்கு கிடைக்கும், அந்த சான்ஸ் கிடைக்கும், அந்த அட்வான்ஸ், அது இது சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. அவன் தொழிலில் இருக்கிறவங்களும் போடுன்னு போடுவேள். புதுசாக தொழில் தொடங்குவீங்க, கிளை தொழில், பிரான்ச் ஆஃபீஸ் நல்லா போயிட்டுருக்குப்பா. ஒரு அங்கே போடலாம், இங்கே ஒரு இது அவுட்லெட் போடலாம், இங்கே ஒரு அவுட்லெட் போடலாம், இங்கே இந்த ஒரு 4 அவுட்லெட் இந்த பக்கம்லாம் போடலாம், நல்லா போயிட்டுருக்கு அப்படி. ஆனாலும் அகலக்கால் வைக்காதீங்க. அகலக்கால் வைக்காமல் கரெக்டாக பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கார்? அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். பாடத்தை கொடுப்பார். எப்போவுமே சனி பகவானுக்கு உழைச்சா ரொம்ப பிடிக்கும், உழைக்கிறவனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த அகலக்கால் வைக்கிறான் பாருங்க, தாம் தூம்னு செலவு பண்ணுறான் பாருங்க, அவனை பிடிக்கவே பிடிக்காது. என்னென்னா கடனில் கொண்டு உட்காந்து வச்சுருவோம். கடனில் கொண்டு உட்கார வச்சுட்டா என்ன ஆகும்? கடன் எப்போவுமே கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். ராவணாசுரனே இந்த ராமர் வந்து இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னோன்னே அப்படி கலங்கினாராம். அவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி, இலங்கை அதிபதி, அவர் வந்து அப்படியே கண் கலங்கி நின்னாராம். ஆஹா
அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல இந்த கம்பநாட்டாழ்வார் எப்படி ஒரு ஓமை சொல்கிறார் பாருங்க. கடன் பட்டார் நெஞ்சம் போல். கடன் பட்டால்னா அந்த காலத்தில், இந்த காலத்தில் தொடச்சிட்டு போயிடுறாங்க. நீ எப்படி வசூல் பண்ணுறன்னு நான் பார்த்துடுறேங்கிறாங்க. இப்போ வாங்கும்போது ஒன்று பேச்சு, கொடுக்கும்போது ஒன்று பேச்சு, கொடுக்காமையே ஒன்று பேச்சு, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இந்த சிம்மராசி அன்பர்கள் எப்போவுமே அதான் கடனில் கரெக்டாக இருப்பீங்க. நிறைய சேர்க்கணும், உழைக்கணும், சேர்க்கணும், அப்படி தான். அந்த வகையில் உங்களுக்கு அகலக்கால் வைக்காமல் நீங்கள் நைஸாக அழகாக பண்ணுங்கள், ரொம்ப விசேஷம். சரி, அடுத்தபடியாக நான் சொன்னேன் எல்லா கிரகங்களும் 7ஆம் இடத்துல இருக்குது. ஸோ வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா குருவோட பார்வை விழருது அப்படின்னாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு இது. ஆனாலும் கவனமாக இருக்கணும், புரியுதா? இதெல்லாம் வந்து ப்ரீகாஷன், எச்சரிக்கை. நம்ம ஏனோதானம் இல்லாமல் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. நான் ஏற்கனவே சொன்னேன், கேது வந்து உங்களுக்கு ஜென்மராசியில் இருக்கார். அது ரொம்ப கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கும். அந்த பரபரப்பு, ஒரு என்ன ஒரு வேகமாக செய்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும் சுச்சுவேஷன். ஏன்னா அந்த வேலை பலுன்னு சொல்லுவா பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் வரும். ஏன்னா அப்போ தான் டென்ஷன் ஆகும். எப்போவுமே வேலை பலு அதிகமாகும், டென்ஷன் ஆகும். டென்ஷன் ஆனால் உடல் ஆரோக்கியம் கெடும், உடல் ஆரோக்கியம் கெடும், மருத்துவ செலவு வரும். அதுக்காக தான் அப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ரீகாஷனாக கவனமாக ஒவ்வொரு வேலைகளையும் அடி எடுத்து வச்சிங்கன்னா வெற்றி. சரி, இந்த மாதம் முச்சோடும் நீங்கள் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ, பெருமாளை தியானம் பண்ணுங்கோ. புதன்கிழமை போயிட்டு பெருமாளை தியானம் பண்ணுங்க. உங்களோட பொருளாதாரம் முன்னேற்றமாக இருக்கும். பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வாங்க. பெருமாள்னு போனாலே தாயார் கண்டிப்பாக தரிசனம் பண்ணணும். சில பேர் சொல்லுவா பெருமாளும் தாயாரும் ஒன்று தான், பெருமாளுக்குள்ளே தான் தாயார் இருக்கா அப்படின்னு. அப்போ அப்பாவுக்கு சாப்பாடு போடலாம், அம்மாவுக்கு சாப்பாடு போட வேண்டாம். ஏன்னா அப்பா தான் சாப்பிட்டாரே. அப்பா சாப்பிடும்போதே அம்மா சாப்பிட்ட மாதிரி தான். அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போட வேண்டாமே, பட்னி போட்டுடலாமா? எப்போவுமே பெருமாளை தரிசனம் பண்ணால் தாயாரையும் தரிசனம் பண்ணணும். எல்லோரும் பாருங்க, நேராக அலமேல் மங்கா தரிசனம் பண்ணிட்டு தான் திருப்பதிக்கு பெருமாளுக்கு போவாள். தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பெருமாள். அப்போ பெருமாளையும் தாயாரையும் சேவிங்கோ. விசேஷமான பொருளாதாரம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அடுத்தபடி இந்த மாதம் முழுவதும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் தினந்தோறும் 108 தடவை சொல்லுங்கள், ஓம் ஸ்ரீ சூரிய நாராயணாய நமக. சூப்பர். ஓம் ஸ்ரீ சூரிய நாராயணாய நமக. நாராயணன் அங்கே வந்துட்டார் பாருங்க பெருமாள். ஓம் ஸ்ரீ சூரிய நாராயணன் நமக. ஓம் ஸ்ரீ சூரிய நாராயணாய நமக. அதை சொல்லுங்கள் 107 தடவை. ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே இந்த 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சிம்மராசி நேயர்களுக்கு அதி அற்புதமான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.